மை சேனல். இன்றைக்கி நம்ம தோசை மாவு எப்படி அரைக்கின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ உளுந்து அரிசிலாம் நம்ம எவ்வளோ சேர்த்து அரைக்க போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்போயுமே இட்லிக்கு எடுத்துக்கிற அரிசியை நான் வந்து இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பச்சரிசி, நம்ம அது சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்டோர் அரிசி, ஏதோ ஒரு பச்சரிசி, அதில் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுவும் 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 அரிசியை நான் ஒன்றா சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உளுந்தோட அளவு வந்து நம்ம இதால் 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன். அதாவது 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கு அரைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு வந்து நான் 50 கிராம் போட்டிருக்கேன். அதாவது 800 கிராம் அரிசிக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கணும். இது வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா நான் ஊற வச்சுட்டு 2யுமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் இட்லி மாவு எப்படி அரைக்கின்றதை ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் பொதுவாக என்ன பண்ணுவோம், இட்லி மாவை தான் புளிக்க வச்சு தோசையாக ஊற்றுவோம். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி இருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி மாவுலேயே தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு அருமையாக வரும். இப்போ நம்ம வந்து தோசைக்குன்னு தனியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். இதில் வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிறதுக்கு தான் தனித்தனியாக அரைக்கணும். தோசைக்கு அரைக்கிறது ஒன்றாவே அரைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து கிரைண்டரில் சேர்த்துருவோம். உளுந்தும் வெந்தயமும் போட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். வெந்தயத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி இதிலே போட்டுடலாம். தோசைக்குன்றதுனால ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ மாவு நல்லா மசிஞ்சிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காத, அதுக்கும் முதல் ஸ்டேஜில் கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருக்கணும். தோசைக்கு வந்து இப்படி தான் அரைக்கணும். இப்போ அதை நான் மாவை வந்து கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் மாவு உப்பு போட்டு கரைச்சி 2 பாத்திரத்தில் இது மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். பொங்காதான் இருக்கும். இப்போ இதை மூடி எடுத்து வச்சிடலாம். நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவை 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு காலையில் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஓவர் நைட் நம்ம மாவை புளிக்க வச்சுருந்தோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா இது மாதிரி பொங்கி வந்தால் தான் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு தோசை ஊற்றி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ கீ ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். அதில் தண்ணி தெளிச்சுட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சிடலாம். க்ளீனான காட்டன் துணி இருந்தாலும் அதுலேயும் தொடச்சிக்கலாம். இப்போ மாவை இதில் ஊற்றிடலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் குக்கானதுக்கு அப்புறம் தான் நம்ம கீ சேர்க்கணும். எண்ணெய் எந்த அளவுக்கு 3 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கீ சேர்த்தா போதும். எல்லாத்துலேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீ ரோஸ்ட்டுக்கு வந்து திருப்பி போட வேண்டியதில்லை. மேலே மட்டும் நல்லா வெந்து ரோஸ்ட்டாகி வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். நல்லா மெரூனாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அப்படியே ரோல் பண்ணிடலாம். அழகாக வந்துடும்.
அருமையான டேஸ்ட்டில் கீ ரோஸ்ட் செஞ்சுருக்கோம். தோசைனாலே எல்லாருக்குமே பொதுவாக ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த கீ ரோஸ்ட் செஞ்சால் குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.